வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவை உப்புலிபாளையம் கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் முத்துக்குமரன் பள்ளிக்கும்மி 6வது அரங்கேற்ற விழா நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்ரீராம் நகர் போத்தனூரில் அமோகம் நடந்தது. வாங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம். இப்போ நாம் இருக்கிறது அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில். அங்கேருந்து தான் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க போனாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு அருமையான பழமையான நமது பண்பாட்டோடு இணைந்த கிராமிய கலையாகும். இப்போ கண்ணா பின்னான்னு ஆபாச நடனங்கள், அங்க அசைவுகள் எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டுருக்க இந்த காலத்துலேயும் இந்த பழைய கலாச்சாரத்தை விடாமல் அவங்க இன்னும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை நிச்சயமாக நம்ம பாராட்டி தீரணும். ஏன்னா இன்றைக்கி நாடு எங்கேயோ தலைகீழாக போயிட்டுருக்குங்கிறாங்க. அந்த நேரங்களில் இது போல் ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன ஆறுதல். அப்போ இன்னும் நாம் முழுசாக படு பாதாளத்தில் விழுகலை, பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இது போல் சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டுங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. நல்ல முழு மனசோட திருப்தியாக அந்த விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு ஆடுகளத்தை நோக்கி நகரத் துவங்கி விட்டார்கள். முன்னாலே அந்த மேளகாரர் வாத்தியத்தை வாசித்து கொண்டு செல்ல, பின்னால் பாருங்கள் சின்னஞ்சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அந்த ஆசிரியர்களும் உடன் வருகிறார்கள். அழகாக அந்த வீதிகளிலே அவர்கள் ஊர்வலமாக வருகிறார்கள். கையிலே முளைப்பாரியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். முளைப்பாரி என்பதே ஒரு வளர்ச்சியின் அடையாளம். சாதாரண விதையாக தூவுவதுதானே இப்படி அழகான செடியாக, ஒரு பூங்கொத்தாக, அழகாக இயற்கையாக மாறி அது நம்மை மகிழ்விக்கிறது. அது நம்மை வாழ வைப்பேன் என்ற உறுதியும் கூறுகிறது இல்லையா? அழகாக அவர்கள் அந்த ஊர்வலத்தை தொடங்கிவிட்டார்கள். ஒரு 2 தெருக்கள் சென்று அந்த ஆடுகளத்தை அடைவதாக உத்தேசம். இதோ அடுத்த வீதியிலே ஒரு திருப்பம். அந்த இடத்திலே இவர்கள் அழகாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே ஒரு பரவசமாக இருக்கிறது. அந்த யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய சீருடை சேலையை உடுத்தி அழகாக அந்த பெண்கள் நளினமாக நடந்து வரும் காட்சி பார்ப்போர் மனதை மயங்க வைக்கும், கிறங்க வைக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ளும். ஆனால் முன்பு கூறியது போல அந்த ஆபாச ரகத்தைச் சேர்ந்தது அல்ல இது தெய்வீகமானது. முளைப்பாரியை எப்படி வரவேற்றார்கள் என்பதை நான் நேரில் பார்த்ததனால் சொல்கிறேன். முளைப்பாரி தாயே வருக, முளைப்பாரி தாயே வருக என்று ஒரு தாய்க்கு மேலாக ஆண்டவனுக்கு இணையாக வைத்து அருமையாக அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை அவர்கள் துவங்கினார்கள். இதோ நாம் ஆடுகளத்திற்கு வந்துவிட்டோம். அருமையாக பச்சை தரை போல அந்த கார்பெட் விரிக்கப்பட்ட அந்த இடத்தில் தான் நடனத்தை நிகழ்த்தப் போகிறார்கள். இதோ
அருகே நெருங்கி வந்து விட்டார்கள். இத்தனை வீதிகள் சுற்றியும் வெகு விரைவாக வந்து விட்டார்கள். எல்லோரும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அந்த உற்சாகம் எங்கிருந்து வந்தது? இந்த வள்ளிக்கும்மி மூலம் மனம், உடல், ஆன்மா, செயல் எல்லாமே சிறப்பாக அருமையாக நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அருமையாக எல்லோரும் அந்த முளைப்பாரியை பாங்காக பதவிசாக எடுத்து வந்து நேராக அங்கு ஒரு முருகன் சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவற்றை இறக்கி வைக்க வேண்டும். இதுதான் அவர்கள் திட்டம். இதோ அந்த சிலையை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான குழந்தையை கையில் எடுத்தால் எப்படி உடனே இறக்கி வைக்க மனம் இருக்காதோ, அதுபோல அந்த முளைப்பாரியை இறக்குமிடம் வந்த பிறகும் அவர்களால் அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை என்றால் எவ்வளவு லயித்து போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லையா? அங்கே வாருங்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்ன ஆட்டம், என்ன துள்ளல், என்ன உற்சாகம், இதெல்லவோ ஈடுபாடு. எந்த காரியத்திலும் இது போன்ற ஈடுபாடு இருந்தால் அது வெற்றியடையாமல் எங்கே போய்விடும்? இதோ அந்த அனைத்து முளைப்பாரிகளும் அருமையான முருகன் பாதங்களை சரணடைந்து விட்டன. நாமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். இனி அடுத்த சில நிமிடங்களில் ஆட்டம் தொடரும். ஆட்டம் தொடரும் பகுதி 2. அதுவரை பொறுத்திருங்கள். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போமா? உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.